மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, சார், திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் மக்களுக்கு நல்லது செய்வாங்க, மக்களுக்காக கண்டிப்பாக குரல் கொடுப்பாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க சார் மக்களெல்லாம். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. தயவு செய்து சட்டமன்றம் கூடுறதா சொல்கிறாங்க, தயவு செஞ்சு வெளிநடப்பு மட்டும் செஞ்சுறாங்க சார். மக்களுக்காக பேசுங்க சார். மக்களுடைய குறையை எடுத்து சொல்கிற இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க. உங்களால் மட்டும்தான் சார் சொல்ல முடியும். மக்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது சார். தயவு செய்து நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தயவு செய்து வெளிநடப்பு செய்யாமல் ஆளுங்கட்சி எந்த தவறு செய்தாலும் அதை சுட்டு காட்டிட்டு உள்ளேயே உட்காந்து மக்களுக்கு நல்லது எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு நீங்கள் தான் சார் எடுத்து சொல்லணும். நீங்கள் தான் ஆட்சியில் நெடுங்காலமாக இருந்திருக்கிறீங்க. தயவு செய்து மக்களுக்கு என்னென்ன தேவை, ஆளுங்கட்சி ஏதாவது தவறு செய்கிறாங்களா, அதை எடுத்து சொல்லுங்கள் சார். சபையில் சொல்லுங்கள். உள்ளேயே இருந்து வெளியே வராமல் மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்வீங்கன்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் சார். மக்கள் குறையெல்லாம் நீங்கள் தான் சார் நிறைவேற்றணும். தமிழக முதல்வர்கிட்ட நீங்கள் தான் எடுத்து கொண்டு போய் அதையெல்லாம் சொல்லணும். எல்லாரும் உங்களை நம்பி இருக்கிறாங்க சார். தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, தமிழக மக்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதே தான் நான் சொல்ல வர்றது. நிறைய கஷ்டத்தில் இருக்கிறாங்க சார். எதிர்க்கட்சி தலைவருக்கும் தமிழக முதல்வருக்கும் நான் சொல்கிறது, தயவு செய்து மக்கள் பிரச்சனையை பேசுங்க சார். சட்டமன்றத்தில் எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு சீக்கிரம் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்களை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க சார். வீடு இல்லாமல் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிலம் இல்லாமல் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, முதியோர்கள், குழந்தைங்க நிறையா பேர் காசு பணம் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, படிக்க முடியாமல், வேலை இல்லாமல் நிறையா இருக்கிறாங்க சார். அந்த பிரச்சனையெல்லாம் தயவு செஞ்சு பேசுங்க. மக்கள் நலனுக்காக கொஞ்சம் தயவு செய்து சட்டமன்றத்தில் நீங்கள் 2 பேரும் பேசுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நம்புகிறோம் சார். தயவு செய்து செய்யுங்க. உதயநிதி சார் அவர்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செய்து சட்டமன்றத்துக்குள்ளேயே இருந்து மக்களுக்காக குரல் கொடுங்க சார். தயவு செய்து செய்யுங்க. இது என்னுடைய வேண்டுகோள் சார். தயவு செஞ்சு செய்யுங்க. திமுகவை நாங்கள் நம்புகிறோம், மக்களும் நம்புகிறாங்க.